அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க்க நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள வரலாம். உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, வியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஜாப் பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, கீழ வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இத வந்து கிளிக் குடுங்க. கிளிக் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கோவை மருத்துவக் கல்லூரியிலயும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்தில இருக்கிற காலியா இருக்கிற ஜாப் வேக்கன்சி ஃபில் பண்றதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்க வந்து விட்டுருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் வந்து டைம் குடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இந்த டேட்க்குள்ள வந்து அப்ளை பண்ணணும். என்னென்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் வொர்க்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த போஸ்டிங்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட், டென்டல் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபிஸ்ட் இப்படி 4 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் வொர்க்கரும் அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியால நீங்க வொர்க் பண்ணணும் அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன்ல UHWCல நீங்க வந்து வொர்க் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்களுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் கிளாஸ் வந்து நீங்க வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா, எழுத படிக்க வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8,500. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து குடுத்துருக்காங்க. 45 வயசு வந்து ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர், தயாலூர் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஞ்சம்பட்டியில நீங்க வந்து வேலை பார்க்கணும். இவங்களுக்கு வந்து என்ன கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 1 இயராவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 13,800 வந்து சேலரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வந்து தாண்டியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டென்டல் டெக்னீஷியன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லயே தான் ஜாப் வேக்கன்சி. சிஎம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுக்கு வந்து என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும். 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான சேலரி வந்துட்டு ரூ. 12,600 வந்து சேலரி வந்து குடுக்குறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 20லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபிஸ்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கஞ்சம்பட்டியில தான் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க வந்து என்ன கல்வி தகுதி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் வந்து 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 13,000 வந்து சேலரி வந்து குடுத்துருக்காங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு இதுல வந்து குறிப்பிடல. இந்த ஜாப் வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரி தான். எதுவுமே வந்து பெர்மனன்ட் இல்ல அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து அனுப்பணும். போஸ்ட் மூலியமாவோ, இல்ல நீங்க வந்து டைரக்ட்டாவோ இந்த அவங்க குடுத்துருக்க இந்த அட்ரஸ்ல நீங்க வந்துட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டியிருக்கணும். அட்ரஸ் வந்து ஃபுல்லா எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து படிச்ச கல்வி சான்றிதழ வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதாவது ஜெராக்ஸ் நீங்க வைக்கணும். ஜாதி சான்றிதழ் ஜெராக்ஸ் நீங்க வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இருப்பிடல் சான்றிதழுக்காக நீங்க வந்துட்டு ரேஷன் கார்டோ, ஆதார் கார்டோ அதை எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்த மாரி இந்த வியூ அப்படின்றத நீங்க கிளிக் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துட்டு, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு அனுப்பணும். போஸ்ட் மூலியமாவோ, இல்ல நீங்க வந்து டைரக்ட்டாவோ நீங்க வந்து சென்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப